தெற்குல ஆட்ட சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு கதை சொல்லிட்டா சார். பழங்கால கோட்டை வேலூரை பார்ப்பதற்காக வருங்கால சென்ட் ஜார்ஜ் கோட்டையே வந்திருக்கிறார். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எங்க ஓட்டு எங்க உரிமை. தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம் அதர்ஸ். ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா காளையை அடக்கி அமைதி ஆக்கினாதான் நல்லா இருக்க. மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்க இல்ல. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான். பாவம் அந்த காளை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான். பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளை கிட்ட என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி தப்பாக்குதுண்ணா. அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புல் எடுத்து நீட்டு வரான். புல் எடுத்து நீட்டின்னு வைங்க, குத்துற குத்துல 2 குடலும் வெளியே வந்து விழுந்துரும். நீங்க இருக்கிற ஊருக்கே வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்றதான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. இப்ப என்னால வர முடியாது. நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அப்போ இப்போதைக்கு வர மாட்டேன், எப்பவுமே வர மாட்டேன். அப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. பாய் நீங்க ஃப்ராடா பாய்? தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தம். ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. 2 பேருக்கு நடுவில் உள்ளதான் ஒண்ணு. இன்னொன்னு என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. நிஜமாவா சொல்றீங்க? அட இவன் மேல சத்தியங்க. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ஹலோ, முதல் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு.
நான் அது முட்டாளக்கடி. சாரி. அத்தனையும் நடிப்பா. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. அதே மாதிரி டிவி கேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இந்த நேரத்துல ஒரு சீரியஸ் கேள்விய இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? ப்ரோ அது கண்ணாடி ப்ரோ. உங்க பின்னாடி இருக்காருல செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? கரூர் விஷயம்ன்றான். கரூருங்கிறது 41 மரணங்கிறது உங்களுக்கு விஷயம் தானே? அது உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற.